ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடி காசில் என்னெல்லாம் நடந்துச்சு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். மீன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அவர் எதுவுமே சொல்லாமல் போயிட்டார் சொல்லிட்டு. நாங்கள் தான் சொன்னால நீ கேட்டியா, ஒரு வருஷம் வரைக்கும் தான் நம்ம எது செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேனே கொடுத்தாலும் அவங்களுக்கு பச்சை தண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. 50 ரூபா காசு எடு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து 50 ரூபா காசை வாங்கிடுறாங்க. மீனாக்கு செம்ம கோவம் வந்து இப்போவாது ஃபோன் பண்ணி கேளு நல்லா இருக்கா சொல்லிட்டு எனக்கு சொல்லவும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. முத்து வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. நானே அவசரமாக சவாரி பிடிக்க போயிட்டுருக்கேன், நீ வர காலையில் என்ன செஞ்சேன் அது நல்லா இருக்கான்னு வர ஃபோன் பண்ணி கேட்குறேன். என்ன தோசை தானே செஞ்சேன், உப்புமா எனக்கு பிடிக்காதுன்னு தோசைக்குள்ளே உப்புமா வச்சு கொடுத்தேன் அதானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. பார்த்தியா நாங்கள் சொன்னோம்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. அவர் ஏதோ அவசரமாக சவாரி போயிட்டுருக்காரு, அதான் அப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விஜய் வந்து பார்வதி வீட்டில் திருப்பி ஏதாவது பண்ணணும், எனக்கு எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பழைய கதையை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வேணால் இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கம்மி விலைக்கு வந்து ட்ரெஸ்ஸை வாங்கி இங்கே தான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் சொல்லி விலை ஏற்றி வச்சு விற்றுலாம் சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், வா நம்ம உடனே கடைக்கு போகலாம் சொல்லிட்டு விஜயா வந்து பார்வதி கூட்டிகிட்டு கடைக்கு போகிறாங்க. அதே இடத்துல வந்து ரோஹிணி வந்து அவங்க பையனுக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்காங்க. வீடியோ காலில் வந்து கிறிஷ்கிட்ட காட்டுறாங்க அந்த ட்ரெஸ் ஓகே அப்படின்னு. சரி நான் இதையே வந்து ஊருக்கு வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பில் போடுங்க சொல்கிறாங்க. அதே இடத்துல வந்து விஜயாவும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில் போடுறாங்க. என்னம்மா என்ன வாங்கியிருக்கா அது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்னோடய கஸ்டமர் ஒருத்தவங்க பையனுக்கு பர்த்டே, அவங்களுக்கு வந்து ஒரே பேக்கேஜாக நாங்களே பண்ணி தரோம் அதான் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 ரூபா மேடம் சொல்கிறாங்க. என்னது 10,000 ரூபாய்க்கு வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ஷாக் ஆகிறாங்க. அவங்களே பே பண்ணிவிடுவாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் நானே பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆஃப் பண்ணுறாங்க. சரி சரி நீயே பே பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாரே ஹாப்பி ஆகிடுறாங்க. பார்வதி எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி வா நான் உனக்கு எதாவது சாப்பிட வாங்கி தர சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி நான் போகிற இடத்துக்கு இவங்க வரணும், இவங்களால் வந்து தண்டமாக எனக்கு 6,000 ரூபா செலவாயிடுச்சு மேலே கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி புலம்பிகிட்டே போகிறாங்க. அடுத்த சீனில் வந்து முத்து வந்து புடவை ஒன்று எடுத்துகிட்டு வந்து மீனா கிட்டே கொடுக்குறாரு. நான் காஞ்சிபுரம் போனலாம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா சொல்லிட்டு அதை வாங்கி பார்த்துட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. என்ன நான் கஷ்டப்பட்டு புடவை வாங்கிட்டு வந்தேன், எப்படி இருக்கு என்னென்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போகிறேன் அப்படின்னு கேட்கும். நான் கூட தான் காலையில் உங்களுக்கு சமைச்சு கொடுத்தேன், ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்கா இல்லை சொல்லாமல் போனீங்க, உங்களால் எனக்கு 50 ரூபா நஷ்டம் சொல்லிட்டு மீனா நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. நீ ஏன் மீனான் பெட்டெல்லாம் கட்டுற, அந்த கடைக்காரங்க ஒரு தான் பொண்டாட்டிங்க எப்படி போட வாங்கிட்டு போனாலும் குறை சொல்லுவாங்க சொன்னால் நான் என்ன அவங்ககிட்ட பெட்டாக கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நீ தான் டெய்லி நல்லா தான் சமைக்கிற, அதில் வர தனியாக நீ சமைக்கும் போதெல்லாம் நல்லா இருக்குன்னு வர சொல்லணுமா, நீ பச்சை தண்ணி வச்சாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கைஸ் வைக்கிறாரு. உடனே அதை புடவை எடுத்துகிட்டு உள்ளே போய் கதை முடிடுறாங்க. நீ இப்படியே பண்ணிட்டு இதெல்லாம் சரியில்லை, நீ வேணா திருப்பி ஒரு டைம் செஞ்சு கொடு, நான் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு முத்து புலம்பிகிட்டு இருக்கும்போதே மீனா வந்து அந்த புடவையை கட்டிட்டு வராங்க. முத்து வந்து வச்சக்கன்னு வாங்காமல் மீனாவை பார்க்குறாரு. சூப்பராக இருக்குது மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சொல்லிட்டு 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. சீரியல் வர வர ரொம்ப போராக போயிட்டுருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா பாய்.